ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சின்ஸுக்கும் ஃபாருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். எப்போதுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஈவெண்ட்டை பற்றி பேசும்போது சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சின்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் பாஸ்டில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரையும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். அப்படி இல்லாட்டி பாஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைமில் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகி பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஈவெண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் சின்ஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு ஃபார் அப்படிங்கிறது டூரேஷன் ஆஃப் த ஈவெண்ட். அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் எவ்வளோ நாள் நடந்துச்சு, ஹவு லாங் இட் லாஸ்ட் அப்படின்றத பற்றி பேசும்போது ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சின்ஸுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஈவெண்ட்டை சொல்கிறதுக்கு, ஃபார் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட டூரேஷனை சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல 2020 வசிச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2020 நான் அந்த இடத்துல இருக்கேன். அப்போது அந்த 2020 ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் 2020 சொல்லணும். நான் ஒரு 3 வருஷமாக அங்கே இருக்கேன். 2020 2023 3 இயர்ஸாக நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும்னா ஃபார் 3 years அப்படின்னு சொல்லணும். ஸோ again starting point means since. if you're talking about the duration then it's for அப்படின்றது. ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ சின்ஸ் 10 o'clock 10 மணிலேருந்து அப்படிங்கும்போது சின்ஸ் 15 minutes நான் இது பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது ஃபார். again சின்ஸ் January ஃபார் 3 monthsன்னு சொல்லணும். சின்ஸ் மண்டே ஃபார் 3 daysன்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஃபாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அது எங்கேயுமே சொல்லாது, எப்போதுமே டூரேஷனை பற்றி மட்டும்தான் பேசுது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது என்னென்ன டென்ஸ் எல்லாம் இது கூட நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு காமனான வியூ தான் இது. ஸோ இப்போ சின்ஸ்க்கும் ஃபாரும் மோஸ்ட்லி எப்படி வரும் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸோட தான் வரும். நம்ம ஆல்ரெடி சின்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயே நமக்கு தெரியும். ஸோ மோஸ்ட்லி இது என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸோட தான் அசோசியேட் ஆகி வரும். இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சின்ஸை எப்போதுமே சிம்பிள் பாஸ்டோட யூஸ் பண்ணக்கூடாது, முடியாது. ஏன்னா என்ன ஆகும், எப்போதுமே இட் இஸ் ஸ்டில் கண்டினியூங் இல்லையா, அந்த ஈவெண்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் கூட சின்ஸ் யூஸ் ஆகாது, பட் ஃபார் எல்லா டென்ஸோடையுமே அசோசியேட் ஆகி வரும். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா போத் சின்ஸ் அண்ட் ஃபார் ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வித் பர்ஃபெக்ட் டென்சஸ். சின்ஸ் கான்ட் பி யூஸ்ட் வித் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நம்ம பெட்டராக புரிஞ்சுக்கலாம். ஐ ஹாவ் பீன் டீச்சிங் டேஷ் எ லாங் டைம் அப்படிங்கும்போது நான் ரொம்ப நாளாக டீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் எ லாங் டைம் இங்கே சின்ஸ் எ லாங் டைம்னு சொல்ல முடியாது. ஃபார் எ லாங் டைம் அப்படிங்கிறது ஒரு டூரேஷன் தான் இந்த இடத்துல. ஸோ ஃபார் எ லாங் டைம் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் எக்ஸாம்பிள், வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் பிளாங்க் யூ லெஃப்ட் யுவர் லாஸ்ட் ஜாப். நீ உன்னோட லாஸ்ட் ஜாபை விட்டதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்த, விட்டதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணணும். விட்டதிலிருந்து அப்படிங்கிறதுனால இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நீ இப்போ எவ்வளோ நாளாக இந்த வேலை பார்த்துட்ருக்க, நான் இவ்வளோ நாளாக இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.